ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே வீட்ல இருக்க ஜெயாவோ ரொம்பவே முட்டாள்தனமா பிரீத்தியோட பேச்ச கேட்டுட்டு, பொன்னி மேல தான் எல்லா தப்பு இருக்கு. பொன்னி தான் பிளான் போட்டு இந்த குடும்பத்துக்குள்ள அதுவும் பழி வாங்குறதுக்காக வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவ தான் சக்தியோட கல்யாணத்துல நடந்த அத்தன பிரச்சனைக்குமே காரணம்னு சொல்லிட்டு, இருக்கிற எல்லா பழியுமே தூக்கி பொன்னி மேல போட்டது மட்டும் இல்லாம செம்ம ஆத்திரத்தோட பொன்னிய திட்டிட்டும் இருக்காங்க. அப்போ இத பார்க்குற பொன்னியுமே தயவு செஞ்சு என்ன நம்புங்க. என் மேல எந்த தப்பு கிடையாது. இவங்க நிஜமாவே உங்களோட சொந்தக்காரங்கன்னு தான் நான் நெனச்சேன். அது மட்டும் இல்லாம கல்யாணத்துல நடந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அங்க நானுமே அப்பாவித்தனமா நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல தான் மாமா சொல்லி தான் நான் மணமேடையில வந்து சக்தி பக்கத்துல உட்காந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே தவிர, மத்தபடி என்னோட மனசுக்குள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல வேணா நான் சக்திய காதலிச்சிருக்கலாம். அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு கூட யோசிச்சு பார்த்திருந்திருக்கலாம். ஆனா இப்போ அவங்க பிரீத்திய கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சு ஆசைப்பட்டு இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா நான் நிஜமாவே என்னோட மனசார சக்தியும் பிரீத்தியும் தான் ஒண்ணு சேரணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயம் கல்யாணத்தப்ப நடந்ததுனால என்னாலேயே நடந்த எதையுமே தடுக்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு ஜெயாவும் சரி, வீட்ல இருக்கவங்களும் சரி, பொன்னிய நம்புற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம சுந்தர் மறுபடியுமே பொன்னி மேல பழி போடுற மாரி போக, அப்பதான் பொன்னி கல்யாணத்தப்ப நடந்த விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு, அவங்க கிட்ட இந்த மாதிரி சுந்தர், உஷா, மூர்த்தி தான் அவங்களோட சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு இவங்கள அறிமுகப்படுத்தி வச்சத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, உடனடியா அந்த விஷயத்த எல்லார் முன்னாடியுமே சொல்ல, உடனே இதனால மனசுக்குள்ள பதறி போன சுந்தரும் வெளியில அத காட்டிக்காம, "பாத்தீங்களா, பாத்தீங்களா? அவ மேல பழி போடுறோம்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இப்ப அவ மத்தவங்க மேல அந்த பழிய தூக்கி போட நெனைக்கிறா. ஏன் நான் தான் உனக்கு கிடைச்சேனா? நான் தான் நீ பண்ண தப்பு எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறன்றதுக்காக, என்னோட வாய் அடைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? உன்னோட மோசமான கேரக்டர் என்னன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கிட்ட, "பாத்தீங்களா அத்த, இந்த பொண்ணு எந்த மாதிரி ஆளுன்னு. இவ பாருங்க ஒரே நிமிஷத்துல என் மேலயே எல்லா பழியுமே தூக்கி போட கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. இதுல இருந்தே தெரியல இவ தான் பிளான் போட்டு பிரீத்தி சக்தி கல்யாணத்துக்கு எடுத்தது மட்டும் இல்லாம, சக்திய அவ நெனைச்ச மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது மட்டும் இல்லாம இவ்ளோ நாளா நம்ம கூட இருந்து நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நடிச்சு நாடகமாடி நல்ல பேர் வாங்கிட்டு இப்போ மொத்தமாவே இந்த வீட்டோட மருமகளா மாறி நிக்கிறா பாருங்க." அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே இதை கிட்ட பொண்ணியும், "தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நிஜமாவே இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இவங்க சொல்லிதான் நான் நினைச்சேன் இவங்க நம்மளோட சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம அங்க நிக்கிறவங்க கிட்டயே தயவு செஞ்சு நீங்களாவது உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்க. அங்க இருக்கவங்கள என்ன சொல்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்க. உடனே அங்க இருக்க சக்தியும், "தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. ஏன்னா இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா பேசுற மாரி கேட்க, உடனே இத கேட்ட அந்த 2 பேருமே பேசாம நம்ம பொன்னிய மாட்டி விட்டுடலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி பொன்னி தான் எங்க கிட்ட பணம் குடுத்து இந்த மாதிரி பிரீத்தியோட அப்பா, அம்மா பக்கத்துல நின்னு பேச சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்ட, "என்னம்மா நீயே சொல்லிட்டு இப்போ எங்கள மாட்டி விடுற மாரி பேசிட்டு இருக்கியே! நீ தானம்மா எங்க கிட்ட பணம் குடுத்து இந்த மாதிரி ஒரு வேலைய பார்க்க சொன்ன. அதனால தானே நாங்களும் பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு வேலைய பார்த்துட்டோம். ஆனாலும் அந்த குற்ற உணர்ச்சி நெறையவே இருந்ததுனால தான் நாங்க இப்போ இங்க எல்லார் முன்னாடியும் வந்து உண்மைய சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம, தயவு செஞ்சு எல்லாரும் எங்கள மன்னிச்சிருங்க. நாங்க பண்ண இந்த ஒரு விஷயத்தால உங்களோட குடும்பத்துல இவ்ளோ பெரிய குழப்பம் வரும்னு நாங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே சாரி கேட்டுட்டு இருக்க. அப்ப சந்திரசேகரும், "இந்த மாதிரி நீங்க இப்ப சொல்றத மட்டும் எங்களால எப்படி நம்ப முடியும்? ஏன்னா நீங்க கல்யாணத்தப்பவே எல்லாரையுமே ஏமாத்துறதுக்காகவே ரொம்பவே அசால்ட்டா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கீங்க. இப்ப மட்டும் எங்களால எப்படி மறுபடியுமே நீங்க சொல்றத நம்ப முடியும்னு சொல்லிட்டு ஜெயா, தயவு செஞ்சு இவங்க சொல்றது இப்பவும் நம்ப வேண்டாம். ஏன்னா இவங்க ஏற்கனவே நம்ம எல்லாரையுமே ஏமாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அது எல்லாத்தையுமே பணத்துக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே ஒத்துக்கிட்டாங்க. சோ இப்ப கூட இவங்க சொல்றத நம்ம முழுசா நம்பக்கூடாது. ஏன்னா இவங்க இப்பவுமே பணத்துக்காக எல்லாத்தையுமே பண்றவங்களா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த தடவையும் நம்மளோட குடும்பத்துல ரொம்ப பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயாவ கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லி, நடந்தத தீர விசாரிக்கணும்னு சொல்ல, ஆனா இத கேட்டுட்டு இருக்க ஜெயாவோ எப்பவும் போலயே ரொம்பவே முட்டாள்தனமாவும், அவசர புத்தியாலயும் யாரு பேசுறதையுமே கேட்காம கண்டிப்பா பொன்னி மேல தான் எல்லா தப்பும் இருக்கு. அவ தான் அவளோட குடும்பத்துக்கு நம்ம பண்ண விஷயத்தால நம்மள பழி வாங்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இவ இப்படி பண்ணக்கூடியவ தான் சொல்ல, உடனே இத கேட்ட சக்தியும், "அம்மா நீங்க மறுபடியுமே ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதுமே இதுக்கு முன்னாடி பொன்னி மேல நீங்க எவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தீங்க. பொன்னி நம்ம குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணியிருந்தான்றத மறந்துட்டே பேசுறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட நீங்க பொன்னி மேல இதே மாதிரியே நெறைய பழிய போட்டிருக்கீங்க. ஆனா அது எல்லா பழியில இருந்துமே பொன்னி வெளிய வந்திருக்கா. ஏன்னா பொன்னி என்ன பொறுத்தவரைக்குமே இதுவரைக்கும் எந்த தப்புமே பண்ணது கிடையாது. பண்ணவும் மாட்டா." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் பொன்னிய தான் நம்புறேன். இதுக்கு முன்னாடி நெறைய தடவ நான் பொன்னிய நம்பாம அவளோட மனச ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதனால இப்பவும் நான் அதே தப்ப பண்ண விரும்பலன்னு" சொல்லிட்டு ஜெயா கிட்ட சொல்ல, உடனே இத கேட்டுட்டு ஜெயா செம கோவத்தோட பொண்ணுகிட்ட, "பாத்தியா? என் பையன் உனக்காக என்னெல்லாம் பேசிட்டு இருக்கான். அப்பனா இதுதான் உன்னோட திட்டமா? நீ இந்த குடும்பத்துக்குள்ள பிளான் போட்டு வந்ததுக்கான காரணமே என்னோட குடும்பத்த பிரிக்கணுன்றதுக்காக தான்றத இப்போ நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ஏன்னா உன்னால இப்போ என் பையன் என்னையே நம்ப மாட்டேன்றா. உன் மேல தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நாங்க எல்லாருமே சொன்னாலும், அவ எங்க யாரையுமே நம்பாம குறிப்பா என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம, எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம உன்ன நம்பிட்டு இருக்கான். இதுல இருந்தே என்னால நல்லா உன்னோட திட்டத்த புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமாவும் நீ இந்த வீட்ல இருக்க தகுதியே கிடையாது. ஒழுங்கு மரியாதையா நீ இந்த வீட்ட விட்டு உடனடியா வெளிய போ. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நீ கண்டிப்பா சக்தியோட முகத்துல கூட முழிக்க கூடாதுன்னு சொல்ல, உடனே இத கெட்ட பொண்ணியும், "தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. என் மேல எந்த தப்பு கிடையாது. அத நிரூபிக்க எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் குடுங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா என்னால
சக்தியை பிரிஞ்சு வாழவே முடியாது. அவங்க தான் என்னோட கணவர் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கூடவே இருப்பேன்னு சொல்ல உடனே இதை கேட்டு ஜெயாவும் இதுக்கப்புறமா சக்தி உன்னோட ஹஸ்பண்டா இருக்க மாட்டான். நான் சக்தியை உன்னை டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு பிரீத்திய மறுபடியுமே சக்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பொன்னியும் சரி சந்திரசேகர் சண்முகன்னு எல்லாருமே சரி செம்ம ஷாக்கோட இருக்கா. அதே மாதிரிதான் சக்தியும் என்ன சொல்றதுன்னே தெரியாம இருக்காங்க. அப்போ ஜெயா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதை கேட்ட பிரீத்தியோ மனசுக்குள்ளேயே ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம யாருக்குமே தெரியாம லைட்டா சிரிக்கவ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்படி பிரீத்தி ரொம்பவே வில்லத்தனத்தோடையும் தான் நினைச்சது நடந்துட்டது மாதிரியோ ரொம்பவே சந்தோஷமா சிரிக்கிறத கரெக்டா பொண்ணு எதர்ச்சியா பாத்துறாங்க. உடனே இதனால ரொம்பவே ஆத்திரமடைச்ச பொண்ணியோ அங்க யாரு இருக்காங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கூட கொஞ்சம் கூட யோசிக்காம உடனடியா சிரிச்சிட்டு இருக்க பொண்ணுகிட்ட போயிட்டு இது எல்லாமே உன்னோட திட்டம்ன்றது என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நீ சக்தி அடையணுன்றதுக்காக இவ்வளவு கேவலமான ஒரு பிளான பண்ணிருக்கல. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல அடுத்தவங்களோட புருஷனுக்கு ஆசைப்படுறியன்னு சொல்லிட்டு பிரீத்தியை செம்மைய திட்ட ஆரம்பிக்க உடனே பிரீத்தியோ இதுக்கப்புறமா இந்த குடும்பத்துல சப்போர்ட் நமக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியத்தோட பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம உன்னாலதான் என்னோட வாழ்க்கையே வீணாச்சு. அது மட்டும் இல்லாம உன்னாலதான் நான் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில நின்னுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் மட்டும் இல்ல என்னோட குடும்பமே கஷ்டப்படுறதுக்கான காரணமே நீதான். ஏன்னா நீதான் பிளான் போட்டு இந்த மாதிரி என்னையும் சக்தியையும் பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்க. அதனாலதான் நான் இப்போ எல்லார் முன்னாடியுமே ஆதாரத்தோட நீ எப்படிப்பட்டவன்றதை நிரூபிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பொண்ணையும் சக்தியை நான் ஒன்னும் உங்ககிட்ட இருந்து பிரிக்கல நீ ஏதோ சக்தியை பிரிஞ்சு போன. ஏன்னா அவங்க கிட்ட எந்த சொத்து இல்லைன்ற காரணத்துக்காக நீ அவங்கள காதலிச்சேன்றதை கூட மறந்துட்டு பணம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள அப்படியே மனமேடையில கை கழுவி விட்டுட்டு போனவன் நீ மட்டும்தான். அதனால நீ பண்ண தப்ப மறைக்கிறதுக்காகவும் நீ பண்ண துரோகத்தை மாத்துறதுக்காகவும் நடந்த எல்லா விஷயத்துக்குமே காரணம் நான் தான் சொல்லிட்டு என் மேல பழிய போட பார்த்துட்டு மறுபடியுமே சக்தி கூட போய் சேர பாக்குற. ஆனா இப்ப கூட சக்தி கிட்ட எந்த பணமும் இல்லனா நீ அவங்கள விட்டுட்டு போக ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேன். அதுதானே உண்மைன்னு சொல்லிட்டு பிரீத்திய செம்மையா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பொன்னி சொன்னதை கேட்ட பிரீத்தியும் மனசுக்குள்ளேயே ஒரு ஓரத்துல ஏற்கனவே சக்திய மனமேடையில விட்டுட்டு போனதுக்கான காரணத்தை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு கில்ட்ல இருக்கும்போது பொண்ணு இதை சொன்னதை கேட்ட உடனேயே அந்த கில்ட் இன்னுமே அதிகமாகி அதை எப்படி வெளிப்படுத்துறதே தெரியாம தன்னோட முன்னாடி இருக்க பொண்ணிய செம்மைய திட்ட ஆரம்பிச்சு நான் ஒன்னும் சக்தியை பணத்துக்காக விட்டுட்டு போகல என்னோட அப்பா அம்மாக்காக தான் விட்டுட்டு போனேன். அது மட்டும் இல்லாம நான் இன்னுமே சக்தியை காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எப்போ சக்தி கூட சேர்ந்து வாழ்வேன்னு ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னோட மனசுல இருக்க எல்லாத்தையுமே போட்டு உடைக்க. அப்ப இதை கேட்டுட்டு பொண்ணி இவ பிரீத்தியா அவளோட வாயால சொன்ன உண்மை எல்லாத்தையுமே நீங்களே கேட்டுட்டீங்க. இப்பவே உங்களுக்கு புரியல பிரீத்தி மறுபடியுமே சக்தி கூட சேர்ந்து வாழலுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நிஜமாவே இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எந்த ஒரு பிளானும் போடல. என்ன தயவு செஞ்சு நம்புங்கன்னு சொல்லிட்டு ஜெயாத்த கிட்ட வந்துட்டு கெஞ்ச ஆரம்பிக்க. ஆனா ஜெயாவோ பொண்ணிய ஏத்துக்கிற மாதிரி தெரியல. அதே சமயம் பொண்ணிய நம்புற மாதிரி தெரியல. நீ கண்டிப்பா என்னோட குடும்பத்தை பழி வாங்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் என்னோட குடும்பத்துக்குள்ள வந்திருக்கேன்னு நான் இன்னுமே நம்புறேன். அது மட்டும் இல்லாம பிரீத்தி சக்தியை இன்னுமே காதலிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு தப்பு தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியுமே முட்டாள்தனமா பிரீத்தியோட கெட்ட மனசு தெரியாமையும் பொண்ணியோட நல்ல மனசு புரியாமையும் பேசிட்டு இருக்க. அப்ப இதை கேட்டுட்டு பொண்ணி பொறுமை இழந்து சக்தி கிட்ட வந்து நீங்களாவது உங்களோட அம்மாக்கு புரிய வைங்கன்னு சொல்ல உடனே சக்தியும் தன்னோட அம்மா கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்றத உணர்ந்ததுனால பொண்ணு கிட்ட என்ன சொல்றதுனே தெரியாம தயக்கத்தோட நின்னுட்டு இருக்க. ஆனா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட பொண்ணியும் அப்பனா சக்திக்குமே தமல நம்பிக்கை இல்ல போலேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது குடும்பத்துல இருக்கவங்க அத்தனை பேருமே பொண்ணுக்கு எதிரா நிக்கிற மாதிரியே அவங்களுக்கு தோணுது. உடனே இதை பார்த்துட்டு பொண்ணு ஒரு பக்கம் மனசு போய் நின்னாலும் இன்னொரு பக்கமும் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம மேல ஏதாவது ஒரு பழின்னு வரும்போது யாருமே நம்ம கூட வந்து நிக்க மாட்டேங்கிறாங்களே. யாருக்குமே நம்ம இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நம்பவே மாட்டேங்கிறாங்களே சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரப்பட்டது மட்டும் இல்லாம ரொம்பவே கோவமா எல்லார்கிட்டயுமே அப்போ இதுதான் உங்க எல்லாரோட சுயரூபமும் அதுதானே. நான் தான் தேவையில்லாம உங்க எல்லார் மேலேயுமே அன்பு வச்சு உங்களுக்காக எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்னடானா எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல என்ன நம்புறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. இதுல இருந்தே நான் உங்க மேல வச்சிருந்த அன்பு எல்லாம் வேஸ்ட்ன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமும் நான் உங்களுக்காக வாழ போறதே கிடையாது. நான் எனக்காக வாழ போறேன். அது மட்டும் இல்லாம ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீங்க கண்டிப்பா இந்த பிரீத்தியோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கதான் போறீங்க. அப்ப கண்டிப்பா பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல. அவளை நம்ம நம்பாம இருந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நினைச்சு ரொம்பவே வருத்தப்படதான் போறீங்கன்னு சொல்லிட்டு சுந்தர் கிட்ட நீங்களுமே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எல்லார்கிட்டயுமே கையும் கழுவுமா சிக்கதான் போறீங்க. நீங்க என்னென்ன தில்லு முள்ளு வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் அதை இங்க சொல்ல போறது இல்ல. ஏன்னா இந்த குடும்பமே கூடிய சீக்கிரம் அதை தெரிஞ்சுப்பாங்க. ஆனா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு உங்களை அடிச்சே திறத்தினாலும் திறத்திடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே திருந்ததுக்கான வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர செம்மையா மிரட்டுற மாதிரி இந்த மாதிரி நீங்க பண்ற தப்பு எல்லாமே எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் இந்த குடும்பத்துக்குமே தெரிய வர போகுதுன்னு சொல்லிட்டு மிரட்ட. அப்ப சுந்தரமே பொண்ணு இந்த மாதிரி சொன்னதை கேட்டுட்டு கொஞ்சம் பயத்துலதான் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா சுந்தரோட வைஃபான பவானியோ இந்த மாதிரி பொண்ணி தன்னோட ஹஸ்பண்டை திட்டுறான்றதை கொஞ்சம் கூட பொறுக்க முடியாம பொண்ணியை திட்ட ஆரம்பிக்க. ஆனா பொண்ணி அவங்க கிட்ட நீங்க கண்டிப்பா உங்களோட ஹஸ்பண்டோட சுயரூபத்தையும் உண்மையான முகத்தையும் நீங்க பார்க்கதான் போறீங்க. ஆனா அப்போ என்கிட்ட வந்து நீ அப்பவே சொன்னா நான் நம்பலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு நிக்கதான் போறீங்கன்னு சொல்லிட்டு அங்க கோவமா நின்னுட்டு இருக்க ஜெயா கிட்ட இதுக்கப்புறமாவும் நீங்க கண்டிப்பா எப்பவும் போலயே நடந்த விஷயத்துக்கு நான் காரணம் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கதான் போறீங்க. அது மட்டும் இல்லாம என்கிட்ட நீங்க நடந்துகிட்ட விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டுட்டு வந்து நிக்க போறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இதுக்கப்புறமாவும் நான் உங்க யாரையுமே மன்னிக்க போறது இல்ல.
ஏன்னா இந்த குடும்பத்துல இருக்க அத்தனை பேருமே சுயநலவாதிங்க. ஏன்னா நான் என்ன நல்லது பண்ணாலும் அதுக்காக என்ன பாராட்டுறீங்களோ இல்லையோ, இந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா அதுக்கான முழு பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சுட்டு எல்லாத்துக்குமே நான் காரணம்னு சொல்லிட்டு என் மேல பழிய போட்டுட்டு எல்லாருமே தப்பிக்க பாக்குறீங்கல்ல. நீங்க எல்லாருமே கண்டிப்பா உண்மையை ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தண்டனையை அனுபவிக்க தான் போறீங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ நீங்க இப்ப எல்லாருமே நான் இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டதா சொல்லிட்டு இருக்கீங்களே. உண்மையை சொல்லப்போனா இந்த குடும்பமே சேர்ந்து எனக்கு தான் துரோகம் பண்ணிருக்கு. ஆனா அதுக்கான தண்டனை நான் இல்ல அந்த கடவுளே உங்களுக்கு குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திய திரும்ப பார்த்துட்டு அழுதுகிட்டே, "என்ன சக்தி நீங்க கூட என்ன நம்பலல்ல. சரி விடுங்க. இதுக்கப்புறமாவும் நான் உங்ககிட்ட எந்த தப்பும் பண்ணலன்றத நிரூபிக்கிறதுக்காக எதுவுமே பண்ண போறதில்ல. நடக்கிறது எல்லாமே அதுவாவே நடக்கட்டும். ஆனா நான் இன்னைக்கு இங்க நடந்த விஷயத்த என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீங்க எனக்கு என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ரொம்ப பெரிய பரிச குடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமா உங்களோட முகத்திலயுமே முழிக்க மாட்டேன்னு ரொம்பவே கோவத்தோட அங்கருந்து கிளம்பி போறாங்க. அப்போ இந்த மாதிரி பொண்ணு பேசிட்டு போனத கேட்ட சக்தியும் மனசொடைஞ்சு போய் என்ன பண்றதுன்னே தெரியாம பொன்னியையும் தடுக்க முடியாம நின்னுட்டு இருக்க. ஜெயாவோ ரொம்பவே கோவத்தோட பொன்னிய மொறச்சு பார்த்துட்டு இப்ப கூட உண்மைய புரிஞ்சுக்காம பார்த்துட்டு இருக்க. ஆனா சந்திரசேகரோ ரொம்பவே கஷ்டத்தோட நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு அத தடுக்க முடியலன்ற குற்ற உணர்ச்சியோட நின்னுட்டு இருக்க. அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பிரீத்தியோ செம்ம வில்லத்தனத்தோட இதுக்கப்புறமா சக்தியோட லைஃப்குள்ள பொண்ணு இருக்க மாட்டா. நான் தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசொடைஞ்சு போய் வீட்ட விட்டு வெளிய போயிட்டு இருக்க பொன்னிய பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அப்போ திரும்பி பார்த்த பொண்ணையோ பிரீத்திய பார்த்து முறைச்சிட்டு, "கண்டிப்பா உன்னோட பிளான் சீக்கிரமா எல்லாருக்குமே தெரிஞ்சு நீயும் இந்த வீட்ட விட்டு வெளிய வரப்போற. அது மட்டும் இல்லாம நான் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு வருவேன்னு" சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு சந்திரசேகர பார்த்து ரொம்பவே கண் கலங்கி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு வழியா பிரீத்தி நினைச்ச மாதிரியே தான் எதை சொன்னாலும் நம்புற முட்டாள் ஜெயாவோட உதவியால பொன்னிய வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. ஆனா பிரீத்திக்கு எப்பதான் தெரிய வரப்போகுது பொன்னி மேல எந்த தப்பும் இல்லைன்ற விஷயமும், அதே சமயம் அவங்களோட கல்யாணம் நிக்க காரணமே சுந்தர், மூர்த்தி, ஜெயானு இந்த 3 பேரும் தான்ற விஷயம். அது மட்டும் இல்லாம சக்தி பொன்னிக்கிட்ட தான் காதல சொல்ல போகும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால சக்தியால இதுக்கப்புறமா பொன்னிக்கிட்ட காதல சொல்ல முடியுமா? அப்படி இல்லைன்னா அவங்க பொன்னியை விட்டு ஒரேடியா பிரிய போறாங்களா? அடுத்து என்னதான் நடக்க போகுது? சக்தியோட நிலைமையும் பொன்னியோட நிலைமையும் என்னதான் ஆக போகுது? பிரீத்தி எப்போ உண்மையை தெரிஞ்சுக்க போறாங்க? அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க மனசு மாறுவாங்களா இல்லையா? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.